செய்தி, வீட்டு மின் இணைப்புகளுக்கு எந்தவித கட்டண உயர்வும் இல்லை என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், கட்டண உயர்வு இல்லை அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கிறது, விவரங்கள் என்ன? காயத்ரி, வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை எனவும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் என போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே செய்தி ஊடகங்கள்ல மின் கட்டணம் உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளதாகவும் இது குறித்து இந்த செய்தியை தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் வெளியிட்டக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தற்சமயம் மின் கட்டண உயர்வு குறித்து எவ்வித ஆணையமும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினால் வெளியிடப்படவில்லை என்றும் அமைச்சர் வெளியிட்டக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். எனினும் ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணம் தொடர்பான ஆணை வழங்கிடும் போது அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இருக்கக்கூடாது எனவும் தற்போது வழங்கப்படும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடர வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் ஜூலை மாதம் முதல் மின்சார கட்டணம் உயர உள்ளதாக சில செய்திகள் வெளியாகியிருந்தது. குறிப்பாக மின்சார ஒழுங்குமுறை ஆணைய விதிப்படி ஆண்டுதோறும் மின் கட்டண உயர்வு என்பது நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி மின் கட்டணம் கடந்த 2022ஆம் ஆண்டில் பெரிய அளவில் உயர்த்தப்பட்ட நிலையில 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2.18% அளவுக்கு உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு 2024 ஜூலை மாதம் 4.8% அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த ஜூலை மாதம் எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். வீட்டு உபயோக இணைப்புகளுக்கு உள்ள அனைத்து சலுகைகளும் தொடரும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒருவேளை இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தால் பரிந்துரைக்கப்படக்கூடிய மின் கட்டண உயர்வு இருந்தாலும் கூட அதனால் வீட்டு உபயோக இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வு கூடாது என அறிவுறுத்தியிருப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காயத்ரி. அபினேஷ், இப்போ ஒழுங்குமுறை ஆணையத்தால கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டாலும் அது வீட்டு நுகர்வோரை பாதிக்க கூடாது, அதனால் அவர்களுக்கு அந்த கட்டண உயர்வு இருக்கக்கூடாதுங்கிற அறிவுறுத்தலின் பேரில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொரு கோரிக்கை என்பது அப்படிங்கிறதுனா மாதம் இந்த மின் கட்டணம் அப்படிங்கிற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக பரிசீலனை ஏதேனும் எடுத்துக்கொள்ளப்படுமா? கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது திமுக கொடுத்த மிக முக்கியமான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று. மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துவதற்கான அந்த கட்டணம் அதற்கான நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல மின்சார வாரியம் தொடர்ச்சியாக அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. விரைவில் அந்த மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துவதற்கான அந்த திட்டத்தையும் அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. முன்னதாக இந்த ஸ்மார்ட் மீட்டர் உள்ளிட்ட பணிகள்ல பிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதற்கான பணிகள் ஒரு புறம் நிறைவு பெற்றவுடன் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கும் மின்சார வாரியம் திட்டமிட்டிருக்கிறாங்க. இப்போதைய செய்தி குறிப்பு என்னன்னா மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது எதுவும் இல்லை. தொடர்ந்து இருக்கக்கூடிய அதே நடைமுறைதான் பின்பற்றப்படும். குறிப்பா அந்த டொமஸ்டிக் யூசேஜ்ல கூடிய வீட்டு உபயோகத்திற்கு வழங்கப்படக்கூடிய அனைத்து சலுகைகளும் தொடரும் எனவும் அதாவது முதல் 100 யூனிட்டுக்கு கட்டணமின்றி அதற்கு பிறகு கணக்கிடக்கூடிய பணிதான் தொடரும். அந்த மாதம் ஒரு முறை கட்டக்கூடிய அந்த திட்டம் என்பது விரைவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகளும் அரசு எடுத்துட்டு வருது. காயத்ரி. அபினேஷ், இப்போ கடந்த ஆண்டு மின் கட்டணம் அப்படிங்கிறது எவ்வளவு சதவிகிதமாக உயர்த்தப்பட்டது? இந்த ஆண்டு உயர்த்தப்படாது அப்படிங்கிற அறிவிப்பு மகிழ்ச்சியை தந்தாலும் இதுவரைக்கும் அந்த உயர்த்தப்பட்ட சதவிகிதம் அப்படிங்கிறது உச்சபட்சமா எவ்வளவு தூரம் இருந்திருக்கு? கடந்த 2022ஆம் ஆண்டில் தான் பெரிய அளவுல மின் கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டது. அது பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு வந்திருந்த நிலையிலும் ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார ஒழுங்குமுறை ஆணைய விதிப்படி இந்த மின் கட்டண உயர்வு என்பது நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அதுல 2022 தான் அதிக அளவுல இருந்துச்சு. அதற்கு அடுத்தபடியாக 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த உயர்வு என்பது 2.18% அளவுக்கு உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4.8% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய பரிந்துரை அடிப்படையில இந்த கடன் உற்பத்தி தேவை உள்ளிட்டவை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த மின்சார கட்டணம் என்பது உயர்த்தப்படும். இந்த ஆண்டு 3%-இருந்து 3.16% வரை உயர்த்த வாய்ப்புள்ளதாக அப்படியெல்லாம் செய்தி வந்த நிலையில தான் வீட்டு உபயோக இணைப்புகளுக்கு உயர்த்தப்படாது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். காயத்ரி. வீட்டு உபயோக பயன்பாட்டாளர்களுக்கு இது பொருந்தாதுன்னா கமர்ஷியல் யூசர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய தரப்புல இருந்து இது உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இது ஆக்சுவலி இந்த
டிஎன்இபி அதாவது எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி போர்டை பொறுத்தவரை எவ்ரி இயர் ஆட்டோமேட்டிக்கா அந்த பெர்சன்டேஜோட லெவல் ஏறும். ஆனா இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டு ஜூலை மாதமும் ஏறுங்கிறதுல தான் பொதுமக்கள்கிட்ட அச்சம் இருந்த நிலையில தான் இந்த செய்தி குறிப்பு வந்திருக்கு. வீட்டு உபயோக இணைப்புகளுக்கு வழங்கப்படாது அப்படின்னா நிச்சயமா கமர்ஷியலுக்கும் ஏறும். எவ்ரி இயர் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியலுக்கும் சேர்த்து தான் ஏறும் ஜூலை மந்த். ஆனா இப்ப வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்புல டொமஸ்டிக் யூசேஜ் சொல்லக்கூடிய வீட்டு உபயோக இணைப்புகளுக்கு தான் உயர்த்தப்படான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கமர்ஷியல் யூசேஜுக்கு ஏறும் அப்படிங்கறத அதை புரிஞ்சு கொள்ளப்படுது. இருப்பினும் அது குறித்த ஒரு விரிவான ஒரு அறிக்கையும் அரசு தரப்புல விரைவில் வெளியிட இருக்கிறாங்க. இன்னும் அந்த எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ரேட்டை பிக்ஸ் பண்றாங்க இருக்காங்க, பிக்சேஷன் இருக்கு ஜூலை மாசம் அப்படிங்கிறது ஜூன் 3வது வாரத்துல தான் தெரிய வரும். அதற்கு பிறகு எவ்வளவு உயர்த்தப்பட இருக்காங்க, டொமஸ்டிக்கு மட்டும் இல்லாம கமர்ஷியல் யூனிட்ஸ்க்கும் ஏறுமா அப்படிங்கிறது, எவ்வளவு ஏறும் அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும்.